Watch full episodes on Jio Hotstar. நேரம் ஆகிட்டு இருக்கே. சரி, நாங்க இங்கே இறங்கிடுறோம், இல்லைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இத சொல்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த வேதாஸ் நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைச்சிருக்கு. அந்த மதிப்பு என்னன்னு தெரியுமா? இந்த நாட்டிலே மிகப்பெரிய டர்னல் ரூட் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வேதாஸ் சிட்டியில மட்டும்தான் இருக்கு. இந்த டர்னல் ரூட் வழியா வேதாஸ் சிட்டியில இருந்து இந்த ட்ரெயின் கிளம்பும். அதோட டெர்மினல் வீனஸ் சிட்டியில இருக்கும். இந்த டர்னல் ரூட்ல டிராவல் பண்ற உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும். தேங்க்யூ. வாங்க எல்லாரும் ட்ரெயின்ல ஏறுங்க. சீக்கிரம் வந்து எல்லாரும் போலாம். சிவா, அந்த 4 பேரையும் பாரு. அவங்க மேல எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. நீ யார பத்தி சொல்ற ரேவா? சிவா, சிவா அங்க பாரு. அவங்க 4 பேரும் ஓடி போய் இன்ஜின்ல ஏறிட்டாங்க. ஒருவேளை நார்மல் பேசஞ்சரா இருந்தா எல்லாரும் இருக்கிற இடத்துல தானே அவங்களும் போய் உட்காரணும். ஓகே ரேவா, நான் உடனே போய் அங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். லட்டு சிங் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு 4 பேர் இன்ஜின்ல வந்து உட்கார். பேட்டரி வேற டெட் ஆயிடுச்சு. பேட்டரி இல்லாம என்னால சைக்கிள பறக்க வைக்கவே முடியாது. இப்போதைக்கு க்ளூ டயர் ஆன் பண்ணி ட்ரெயின் மேலே டிராவல் பண்ண வேண்டியதா. அந்த பையனை பாருங்க, அவன் மனுஷனா இல்ல ஏலியனா? நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன வேணும்? எங்களோட தேவை என்னன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ ட்ரெயினை ஓட்டுறதுல மட்டும் கவனமா இரு. நாங்க உன்னை எங்க நிறுத்த சொல்றோமோ அங்க நிறுத்து போதும். ஹலோ அங்கிள், நானும் உங்க கூட வரலாமா? இந்த பையன் எப்படி உள்ள வந்தான்? அந்த சின்ன பையனை பிடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவனை அடிச்சு துவைச்சு காய போடுங்க. ஓடி பையன் நம்ம கிட்டயே மோத வந்துட்டான். என்ன பண்ற? சிவா, இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்து சிவா. ட்ரெயினை ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கான். முன்னாடி டனல் வேற வரப்போகுது சிவா.
லட்டு சிங் சார், இது இருக்காங்க ஒட்டுமொத்த கேங்கும். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ண பார்த்திருப்பீங்க. ஹை! உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ட்ரெயினை இல்ல பஸ்ஸை கூட ஹைஜாக் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல உடனே வந்து நிப்பான் இந்த லட்டு சிங் சார். இன்னைக்கு சரியான நேரத்துக்கு சிவா வரலன்னா என்னாலயும் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ரொம்ப நன்றி சிவா. சரி நீங்க போங்க அங்கிள், இல்லன்னா பேசஞ்சர்ஸ்க்கு தான் கஷ்டம். பாய் பாய். டனலுக்குள்ள இன்னும் லைட்டே போடலையே. ஆனா இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? இது என்னது? இந்த ரெண்டாவது வழி எங்க இருந்து வந்துச்சு? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. மறுபடியும் என்ன பிரச்சனை? இந்த ட்ரெயின் கண்ட்ரோல்லே இல்லையே. இந்த ட்ராக்கும் சேஞ்சே ஆக மாட்டேங்குதே. அட எதுக்காக ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க? ஆமா, டனலுக்குள்ளேயே இந்த நிலைமைனா இன்னும் முன்னாடி போனா என்னென்ன நடக்குமோ தெரியலையே. டிரைவர், எந்த ஸ்டேஷன்ல கொண்டு வந்து எங்களை நிப்பாட்டி வச்சிருக்க? நாம எங்க வந்திருக்கோம்னு எனக்கும் எதுவும் புரியல மேடம். ஹலோ எவ்ரிபடிஸ், இது என்னோட ஸ்டேஷன். என்னோட பேரு கும்னாம் சிங். உங்க எல்லாரையும் என்னோட ஸ்டேஷனுக்கு நான் வரவேற்கிறேன். இதை தவிர வேற யாருக்கும் என்னை பத்தி எந்த தகவலும் தெரியாது. கும்னாம் சிங் அவர்களே, எதுக்காக என்னோட ட்ரெயினை நீங்க நிப்பாட்டினீங்க? என்னோட ஸ்பெஷாலிட்டியே இதுதானே. நான் பண்றது எல்லாமே பெரிய பெரிய வேலைகள். சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு சூட்டே ஆகாது. நீங்க இந்த ரூட்ல ரொம்ப தூரம் பயணம் பண்ண போறீங்க. அதே மாதிரி இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க எல்லாரும் பாருங்களேன். அந்த பேக் எங்க காணாம போயிடுச்சுன்னு தெரியலையே. அது யாரோட பேக்? உங்களோடதா? அது யாரோட பேக்கா இருந்தாலும் இந்த கும்னாம் ஸ்டேஷன்ல காணாம போயிட்டா அது திரும்ப என்னைக்குமே கிடைக்காது. நீங்க காணாம போகணும்னு இப்ப நினைக்கிறீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா ட்ரெயினுக்குள்ள போய் உட்காருங்க. அதான் நல்லது. நான் யாரையும் எதுவும் பண்ண விரும்பல, அதனால என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. பாட்டி, சிவா வீட்ல இருக்கானா? அடடா லட்டு சிங், கொஞ்ச நேரம் வந்து உட்காரு கண்ணா. எவ்வளவு பதட்டப்பட்டு ஓடி வந்திருக்க பாரு. கண்டிப்பா இதுக்கு 2 காரணம் மட்டும்தான் இருக்கும். ஒண்ணு, வெளியே வெயில் தாங்க முடியாம வேர்த்து கொட்ட ஓடி வந்திருப்ப. இல்லைன்னா சிவாவை கூப்பிடுறதுக்காக வந்திருப்ப. ஒருவேளை வெயில் தான் காரணம்னா இப்பவே ஐஸ் வாட்டர் குடுக்கற, குடிச்சிட்டு கிளம்பு. அத விட்டுட்டு சிவாவை கூட்டிட்டு போக வந்திருந்தா ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு தரமாட்டேன். முதல்ல கிளம்பு. லட்டு சிங், என்னப்பா இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன இப்படி நிக்கிற? போய் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. ஓ தாத்தா, இந்த வழியா ஒரு வேலை இருந்தது. போகும்போது வீடு இங்க தானே இருக்கு, ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என் மேல சந்தேகப்படுறதே வேலையா போச்சு. அதுவும் தப்பில்ல, பிரச்சனை வரும்போது தான் நான் உங்களை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கா. சமாளிக்க முடியல. தாத்தா நீங்களே சொல்லுங்களேன். தாத்தா, இன்னைக்கு காலையில தான் அந்த டனல் ட்ரெயினை நான் திறந்து வச்சேன். ட்ரெயின் நல்லபடியா கிளம்பி அது டன்னலுக்குள்ள போற வரைக்கும் நாங்க பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் தாத்தா என்ன நடந்ததுன்னே தெரியல. டன்னலுக்குள்ள போன ட்ரெயின் திடீர்னு மாயமாயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க தாத்தா. என்ன?
ஆமா தாத்தா ஆமா. பாட்டிமா இப்போ அது கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். தாத்தா டன்னலுக்குள்ள போன ட்ரெயின் எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல தாத்தா. காலையில இருந்து எனக்கு பேசஞ்சரோட வீட்ல இருந்து போன் மேல போனா வந்துகிட்டு இருக்கு தாத்தா. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே. லட்டு சிங் உனக்காக லெமன் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். அட இந்த லட்டு சிங் எங்க போயிட்டான்? சிவாவை மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டானா? நீ ஒருத்த எப்ப பாரு எல்லாத்தையும் பதட்டமாவே எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு வர போயிருக்காங்க. கொண்டா அத நானே குடிச்சுக்கிறேனே. நீ கொடுத்தா எல்லாமே ருசியா இருக்குது. தேவையில்லாம விஷயத்த மறைக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க லட்டு சிங் சார், டனல்குள்ள போய் பார்த்தா நிச்சயமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். லட்டு சிங் சார், என்னால இதை சுத்தமா நம்பவே முடியல. அவ்வளோ பெரிய ட்ரெயின் எப்படி இந்த டனல்குள்ள வந்ததும் காணாம போகும்? ஒருவேளை இந்த டனல்குள்ள ஏதாவது பூதம் இருக்கா? அதனாலதான் ட்ரெயின் காணாம போயிடுச்சா? ஆமா ஆமா, பூதத்துக்கும் ட்ரெயின்ல போகணும்னு ஆசை இருந்திருக்கும்ல. என்ன பேச்சு பேசுற? அது என்னப்பா வெளிச்சாது? அது ட்ரெயினோட இன்ஜின் ஆச்சே. டன்னலுக்குள்ள ட்ரெயின் காணாம போச்சு. ஆனா திடீர்னு எப்படி வருதுன்னு தெரியலையே. ஓடுங்க. லட்டு சிங் சார், ரேவா, ஆதி, ஈவுடி இவங்கெல்லாம் எங்க? அவங்க எல்லாரும் ட்ராக் பக்கத்துல ஜம்ப் ஆகி குதிச்சுட்டாங்கப்பா. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே லட்டு சிங் சார். இது எப்படி நடக்கும்? நம்ம கண்ணு முன்னாடி தான் என்ஜின் வந்துச்சு, ஒரு செகண்ட்ல அதுவும் காணாம போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு யூடி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குப்பா. பூதத்தால மட்டும்தான் இந்த மாதிரி மாயாஜலம் பண்ண முடியும். அடடா லட்டு சிங் சார், ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? வாங்க உள்ள போய் என்னன்னு பாப்போம். சிவா நீ முன்னாடி போ, உனக்கு பாதுகாப்பா நான் பின்னாடியே வரேன். ஓகே லட்டு சிங் சார். யோ கான்ஸ்டபிள், நாமளும் இப்ப உள்ள போய் தான் ஆகணும். சிவாவை நம்ம தனியா விட முடியாது இல்லையா? இது ரேவாவோட கர்ச்சீஃப். அப்படின்னா அவங்க இவ்வளவு தூரம் கண்டிப்பா வந்திருக்கணும். ஆனா இதுக்கப்புறம் எங்க போயிருப்பாங்க? இங்க போறதுக்கு எந்த வழியும் இல்லையே. இந்த வெளிச்சம் மட்டும் எங்க இருந்து வருது? ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு வழி மறைஞ்சிருக்கணுமோ? எஸ், கண்டிப்பா இங்க ஒரு வழி இருக்கு. லட்டு சிங் சார், இங்க என்னமோ மறைஞ்சிருக்கு, கொஞ்சம் வந்து தேடுங்க. இங்க வேற ஏதோ ஒரு டனல் கண்டிப்பா இருக்கு. கிடைச்சிருச்சு. சார், நான் உண்மையில பயந்துட்டேன் சார். உள்ள போலாமா சார்? வாங்க சார். உள்ள போலாம். என்னப்பா இதெல்லாம்? இங்க ஒரு பெரிய ஸ்டேஷனே கட்டி வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். சிவா வந்துட்டான். ரேவா, உங்க யாருக்கும் ஒன்றும் ஆகல? அந்த டோரை யார் திறந்தது? ஏய், சீக்கிரம் போய் அந்த கதவை மூடிட்டு வந்துரு. ஓஹோ, அப்ப நீதான் அந்த சிவாவா? என்னோட ஆளுங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது நீதானா? இன்ஸ்பெக்டரையும் கூட கூட்டிட்டு வந்திருக்க. உங்க எல்லாரையும் இந்த கும்னாம் சிங் கும்னாம் ஸ்டேஷனுக்கு அன்போட வரவேற்கிற. இந்த குட்டி பசங்க எல்லாரையும் பிடிச்சு கட்டி போடுங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
சிவா, என்னோட பேரு சிவா. ஏய் சிவா, கும்னாம் சிங் அங்க ஓடிட்டு இருக்கான் பாரு. சிவா 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 ஹலோ அங்கிள், முன்னாடியும் பார்த்தா எப்படி, பின்னாடியும் பாருங்க. என்னை காப்பாத்துங்க. சிவா, நான் எத்தனையோ நாள் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப உன்னால எல்லாமே போச்சே. நான் இந்த ட்ரெயினை அப்படியே ஹைஜாக் பண்ணி இந்த கும்னாம் ஸ்டேஷன்லயே வச்சிடலான்னு நினைச்சேன். அதை வச்சு நிறைய காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தேனே. ஆனா இப்போ என்னோட கும்னாம் ஸ்டேஷனே இல்லாம பண்ணிட்டியே சிவா. இங்க பாரு கும்னாங் சிங், கவலைப்படாத. நான் உன்னை ஒரு அருமையான ஜெயில தூக்கி போடுவேன். அது பேரும் கும்னாங் தான். அங்க நீ ரயில் பெட்டியை என்ற மாதிரி கம்பி அருமையா எண்ணலாம். யோசிக்காத, கம்பி எல்லாம் நிறைய இருக்கும், என்னைக்கிட்டே இருக்கலாம். யோ கான்ஸ்டபிளே, என்னையா வளைச்சு வளைச்சு ஓட்டுற? அடடடடா கான்ஸ்டபிளே, எதுக்காயா இப்படி வளைச்சு வளைச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்க? போதும், நிறுத்தியா, நிறுத்து நிறுத்து. எல்லாரும் கேளுங்க, இந்த ஊரை விட்டு உடனே எல்லாரும் காலி பண்ணுங்க. டொர்னாடோ வந்துகிட்டு இருக்கு. இந்த ஊர் மொத்தமும் அழிஞ்சு போயிடும். ஓடிடுங்க, ஓடிடுங்க. என்ன சொல்றீங்க? எந்த பக்கத்துல இருந்து புயல் வருது? நீங்க அதை பாத்தீங்களா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. அடடா. லட்டு சிங் சார், டொர்னேடோ எங்க இருந்து வருது? சிவா, டொர்னேடோ ஊருக்கிட்ட வந்துடுச்சு. எந்த நேரத்துல இங்க வரும்? ஆக்சுவலி இப்போ ஓடுறது கூட வேஸ்ட் தான். நமக்கு இப்ப அவ்வளவு நேரம் கூட இல்ல. டொர்னேடோவை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. வழி இருக்குடப்பா. நான் அந்த புயலை ஒரு புயல் ராகத்தை வச்சே துரத்தி விடுறேன்.
எப்ப பார்த்தாலும் நீங்க ஏதாவது உளறிட்டே இருப்பீங்கங்க. எவ்வளவு பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கு, அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. பாட்டி, தாத்தா சொல்றது உண்மைதான். தாத்தாவால டொர்னடோவை ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. மம்மி, இங்க பாருங்க, இந்த மாதிரி வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இனிமே கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஒட்டுமொத்த ஊரையும் காப்பாத்துற பொறுப்பு இன்னைக்கு உங்க கையில இருக்குங்க. யோசிச்சு பாடுங்க. தாத்தா, நிறுத்துங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே தாத்தா, ஸ்டார்ட். புயல புயல பட்ட திசையை நீ மாற்றி விடு. புயல புயல பண்ட திசையை நீ மாற்றி விடு என் புயல. புயல மாறிவிடு, ஓடிவிடு, அங்கு ஓடி ஓடிவிடு புயலே நீ ஓடிவிடு, ஓடிவிடு புயலே நீ ஓடிவிடு, ஓடிவிடு புயலே நீ ஓடிவிடு, நீயே ஓடிவிடு புயலே நீ ஓடிவிடு, ஓடிவிடு புயலே நீ ஓடிவிடு, ஊருக்குள்ள வராம ஓடிவிடு. நாம ஜெயிச்சிட்டோம். ஹே ஆமா, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு தினமும் பாட்டு பாடுறேன், சரியா? லட்டு சிங் சார், நாம ஊரை காப்பாத்தியாச்சு. ஆனா இப்ப அது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோ அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரியலையே. அதனால நம்ம சீக்கிரமா அங்க போய் தடுக்கலாமா? இல்ல 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 இல்ல, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க மலை மரம் இந்த மாதிரி தான் இருக்கு. அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பாத்துடலாம் சார். இங்க இருந்து இங்க போயிட்டு இருக்கு. இந்த ட்ராக் இங்க வந்து அப்படியே நின்னுருச்சு. இங்க இருந்து நேரா இந்த பக்கமா, அட இங்க லூனியா காட்டுவாசிகள் இருக்காங்களே, அங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை டொர்னடோ அங்க போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா அங்க இருக்கவங்க நிறைய பேர் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடடடடடா, அவங்க கிட்டலாம் எப்படிப்பா போன் இருக்கும்? அவங்க கிட்ட கரண்டே இருக்காதப்பா. அதுவும் இல்லாம அங்க இருக்கிறவங்க நம்மள மாதிரி மனுஷங்களை பார்த்தது கிடையாது. அப்படின்னா அவங்கள காப்பாத்தவே முடியாதா என்ன? இல்ல, நாம போய் அவங்கள காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா நமக்கு வந்த கஷ்டத்தை நாம தான் அவங்களுக்கு திருப்பி விட்டுருக்கோம். புயலுக்கு முன்னாடி நம்மளால அங்க போய் சேர முடியுமா என்ன? இத கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இங்க இருந்து டொர்னடோ போய் இந்த வழியா அப்படியே சுத்திக்கிட்டே போய் இங்க அந்த டொர்னடோ செமி சர்க்கிள் வழியா போயிட்டு இருக்கு. ஆனா நாம இங்க இருந்து ஒரு ஷார்ட்கட் வழியா இப்படி மலை மேல போனோம்னா அதுக்கு முன்னாடி நம்மளால அங்க போயிட முடியும். அவங்களுக்கு விஷயத்த சொல்லி நாம அவங்க உயிரையும் காப்பாத்தலாம். அப்ப நீ உடனே பறந்து போ, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். இல்ல, வழி ரொம்ப பெருசு. ரொம்ப நேரத்துக்கு என்னால பறக்க முடியாது. ஏன்னா இப்ப பறந்துட்டா கிட்ட போறப்ப பேட்டரி ஒர்க் ஆகாது. நான் கொஞ்ச தூரம் உங்க கூடயே வரேன், சரியா? சரி, அப்ப வா. ஹலோ ரேவா.
ஆமா, நீங்க எல்லாரும் எதுக்காக கான்ஸ்டபிளோட போய் உக்காந்துருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல லட்டு சிங் சார். எங்களால நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனாலதான் நாங்க 2 பேரும் இங்க வந்துட்டோம். ஓஹோ, ஆமா, நீங்க ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்க. எனக்கு கால் நீட்டி ஹாயா உட்கார இடம் கிடைச்சிருக்கு. ஏன்னா வழி ரொம்ப தூரம் இருக்குல்ல. ஆஹா ஆகா, இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எந்த ஒரு பள்ளமும் தெரியல, அப்படியே ஸ்மூத்தா போது பாரு. ஸ்மூத். அட, மோட்டார் சைக்கிள்ல போற மாதிரி தெரியல, அப்படியே ஸ்மூத்தா போகுதுன்னா பாத்துக்கங்க. இதை எப்படி வர்ணிக்கிறதுனா, அப்படியே அந்தரத்துல காத்துல பறக்கிற மாதிரி இருக்குன்னா பாத்துக்கங்களேன். உண்மையிலேயே பறந்துகிட்டு தான் இருக்காருன்னு யாராவது சொல்லுங்க அப்பா. ஆமா, இவ்வளவு ஸ்மூத்தான ஒரு ரூட்டை எப்படி கண்டுபிடிச்ச கான்ஸ்டபிள்? நான் கண்டிப்பா இந்த ரூட்டை பார்த்தே ஆகணும். வேணாம் வேணாம், நீங்க பார்க்காதீங்க. ஓய், ஏன் நான் பார்க்க கூடாது? நான் பார்ப்பேன், கண்டிப்பா பார்ப்பேன். சார், போடுங்க. என்ன பண்றீங்க லட்டு சிங் சார்? அப்படியே உட்காருங்க. நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். லட்டு சிங் சார், எந்திரிங்க. இப்போ இப்படிலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டா நம்மளால அங்க போகவே முடியாது. சிவா, லூனியா கிராமம் அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கு. நாங்க பொறுமையா இந்த மலையை சுத்தி வரோம். நீ உடனே பறந்து போய் அவங்களெல்லாம் காப்பாத்து. ஏன்னா டொர்னேடோ அவங்க கிட்டத்துல இருக்கு. ஏய், எங்க கூட வா. ஏய், யாரு நீ? எங்கிருந்து வரேன்னு சொல்லு. நான் வேதா சிட்டில இருந்து வந்திருக்கேன். லூனியா ட்ரைபை நோக்கி ஒரு டொர்னேடோ போயிட்டு இருக்கு. அவங்கள காப்பாத்த தான் நான் போயிட்டு இருக்கேன். நீங்க யாரு? நாங்க தான் ரூபா ட்ரைப். அந்த லூனியா ட்ரைப் எங்களுக்கு எதிரிங்க. சூறாவளியால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைனா அது எங்களுக்கு சந்தோஷமான செய்தி. இந்த சின்ன பையனை இங்கிருந்து போக விடாதீங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. தலைவரையே அடிச்சிட்டியா? இவன் தப்பிக்க பாக்குறான். எங்க தலைவர் மேலேயே கையை வச்சிட்டியா? புடிங்க அவனை. அடடா, இவன் ரொம்ப பலசாலியா இருக்கானே. நீ இந்த வழியா உடனே வெளியே போயிட. ஆனா நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ற? ஏன்னா நீ உண்மையாவே ரொம்ப பலசாலியா இருக்க. இவ்வளவு தூரம் யாருக்கோ உதவி பண்றதுக்காக இங்க வந்திருக்க. நீ எல்லாரும் முன்னாடி உன்னோட பேரு சிவான்னு சொன்னல. அப்புறம் உன்னை யாராவது பையனை கூப்பிட்டா அது எனக்கு சுத்தமா பிடிக்காதுல்ல. அட இல்ல, நீ என்ன சின்ன பையன்னு சொல்லலாம். ஆனா கெட்டவங்க என்ன அப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப கோபம் வரும். நீ தாராளமா சொல்லலாம். இல்ல, நான் உன்னை சிவானே கூப்பிடுறேன். நீ உடனே இங்க இருந்து கிளம்பு. உனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. தேங்க்யூ. இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு. பாய். பத்திரமா போயிட்டு வா. புடிங்க. அந்த சிவா பையன் தப்பிச்சு வர்றான், புடிங்க. ஆ?
ஓ நோ சிவா, அந்த சூறாவளி தன்னோட பாதையை மாத்திடுச்சு. அது இப்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு. நீ இப்ப ரொம்ப தூரத்துல இருக்க. ஓகே ரேவா. யாரு நீ? இங்க எதுக்காக வந்திருக்க? நான் சிவா, வேதா சிட்டில இருந்து வரேன். இப்போ பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீங்க உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி மலையில போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஊருக்குள்ள பெரிய புயல் வந்துட்டு இருக்கு. அந்த பூவை பாத்தீங்களா? இது நம்ம எதிரி ஊர்ல இருக்கிற பூ. இவன் கலுபா ஊர்ல இருந்து தான் வந்திருக்கான். அப்பனா கண்டிப்பா இவன் நம்ம எதிரியா தான் இருப்பான். இவனோட ஆசையெல்லாம் நாம இந்த இடத்த காலி பண்ணிட்டோம்னா கலுபா ஆளுங்க வந்து நம்ம ஊரை ஆக்கிரமிச்சிடலான்னு திட்டம் போட்டிருக்காங்க. என்னையா சம்மந்தமே இல்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க. உன்னோட தப்பான இந்த எண்ணத்துக்கு கண்டிப்பா நாங்க ஈடு கொடுக்க மாட்டோம். ஹோஜா 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 ஹோஜா. இங்க இருந்து உடனே ஓடி போயிடு குட்டி பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவனும் நெருப்ப விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப கண்டிப்பா இவனும் மாயாஜாலம் பண்றவன் தான். இது மாயாஜாலம்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ரெண்டு பையிலையும் வேற வேற துகள்கள் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது அது நெருப்பா மாறி வெளியில வரும். இத சொல்லியே இந்த ஊர்ல ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க போல இருக்கே. இது ரெண்டுமே வேற வேற கெமிக்கல்ஸ். அதனாலதான் ரெண்டும் ஒன்னா ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி நெருப்பு வருது. சிவா, கொஞ்சம் சீக்கிரம் சிவா. சூறாவளி உன் பக்கத்துல வந்துருச்சு. உடனே அங்க இருந்து கிளம்பு. அங்க டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாத சிவா. முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பு சிவா. டைம் இல்ல. அந்த டொர்னடோ ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இவன் சொல்றத யாரும் கேட்காதீங்க. இவன் எதிரிகளோட ஆளுதான். அங்க பாருங்க, பறவை எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க. காத்தோட வேகத்தையும் கொஞ்சம் நல்லா பாருங்க. சொன்னா கேளுங்க, போயிடுங்க. அவன் சொல்றது உண்மைதான். ஆபத்து வருதுன்னா பறவைகளுக்கு முன்னாடியே தெரியும். சீக்கிரமா வாங்க. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. சிவா, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சிவா. நீங்க இங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்திருக்க. நாங்க உங்க கூட சண்டை போறதுக்காக வரல, நட்பாக வந்திருக்கோம்.
இந்த சிவா ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை காப்பாத்த வந்திருக்கான்னா பக்கத்துல இருக்கிற நாம மட்டும் எதுக்காக சண்டை போட்டு எதிரியா இருக்கணும்னு தோணுச்சு. நாம 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம், ரொம்ப நல்லா இருக்கும். சிவா 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 சிவா. இந்த திருடனை நம்ம சும்மா விடக்கூடாது. கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்கணும். வாங்க வாங்க, இழுத்துட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார், இங்க நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த திருடன் 3 தடவை திருடி இருக்கான், 3 தடவையும் மாட்டி இருக்கான், அப்புறம் அடையும் வாங்கி இருக்கான். ஆனா இவனே திரும்பவும் எங்க கையில வந்து மாட்டி இருக்கான் பாருங்க. ஆனா இந்த தடவை நீங்க கொடுக்கிற தண்டனையால இவன் இனி திருடவே கூடாது, பாத்துக்கங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன பண்ணணும்னா இவனை தூரத்துல இருந்து யாராவது பார்த்தாலே இவனை திருடன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க லட்டு சிங் சார், நானே திருடுறத ஒரேடியா நிறுத்திடலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா அதுவே பழகி போயிடுச்சே. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, என் மூஞ்சி மேல கரெக்டா எழுதி வச்சிருங்க, நான் ஒரு திருடன். என்ன, அதுக்கப்புறம் என்ன பார்த்தாவே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ என்னால திருடவே முடியாது இல்ல. ஐடியா நல்லா இருக்கே, வெரி குட் ஐடியாவா இருக்கே. இந்த திருடன் இவ்வளவு நல்லவனாக இருப்பான் நான் நினைச்சு பார்க்கல. இவனா தானா திருந்தணும்னு நினைக்கிறான். அவனே அவன் முகத்துல தன்னை திருடன்னு எழுதி ஒட்டுங்கன்னு சொல்றானே. வெரி குட்பா, எனக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஓ லட்டு சிங் சார், அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட ஒரு டாட்டூ மிஷின் கூட இருக்கு. நீங்க பர்மிஷன் கொடுத்தா உடனே வீட்டுக்கு போய் அந்த மிஷினை கொண்டு வந்துருவேன். அடடடடே, சீக்கிரம் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. இதோ வந்துடுறேன் சார். ஒருவேளை நீங்க உங்க பைக்கோட சாவியை கொடுத்தீங்கன்னா நான் உடனே போயிட்டு வந்துருவேன்ல. நீங்க அதுக்குள்ள ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே, இந்த சாவி எப்படி, சீக்கிரம் போ. தேங்க்யூ லட்டு சிங் சார். லட்டு சிங் சார். எஸ், நான் தான். ஏய் இல்லை, ஓடாத. இல்லை, ஏய் எங்க போற? பாஸ் போறாரு பாரு, அவரை ஃபாலோ பண்ண. லட்டு சிங் சார், அவன் உங்களை நல்லா ஏமாத்திட்டு பைக்கையும் எடுத்துட்டு போயிட்டான் பாருங்க. என்ன, என்னையே ஏமாத்திட்டா ஓடிட்டான்? என்னோட மோட்டார் சைக்கிள் வேற திருடிட்டு போயிட்டானே. சிவா எங்க இருக்க? அங்கிள், தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஒழுங்கா நீங்களே போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. என் முன்னாடி நிக்காத பொடி பயலே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். நீ என்னைய அடிச்சிட்டியோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சிவா, என்னோட பேரு சிவா. என்னோட பேரு ரவுடி ரெட்டி. மைண்ட் இட்.
யாராவது வரத்துக்குள்ள எல்லாரும் டெடி பீருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க. எஸ் பாஸ். வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குடா. இந்த நேரத்துல யார் அது ஹார்ன் அடிச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது? அடடா பாருங்களேன், எவ்வளவு அழகான டெடி பேரை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. இது யாருதா இருக்குன்னு கண்டுபிடிங்களேன். இங்க யாராவது இருக்கீங்களா? இந்த டெடி பேர் யாரோடது? வந்து எடுத்துட்டு போங்க வாங்க. ஒருவேளை யாரோ எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு. சரி, இதை நான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். இந்த டெடி பேர் நல்லா சாப்பிடும் போல இருக்கு. வெயிட்டா இருக்கு. என்னங்க நீங்க இத தூக்க முடியலையா? உங்களுக்கு அவ்வளவு கூடவா பலம் இல்ல? இப்ப எப்படி தூக்குறேன்னு பாரு. பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவ. வாவ் சிவா, கேண்டில டச் பண்ணாமலே அதை ஆன் பண்ணிட்டியே. இது என்ன புதுசா இருக்கு? யார் இவங்கெல்லாம்? இந்நேரத்துல ரூஃப் மேல ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு போய் பார்க்கலாம். திருடங்களோட ஒட்டுமொத்த கேங்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், யார் நீங்கெல்லாம்? டார்ச் லைட் ஆஃப் பண்ணுங்க. யாருன்னு கேக்குறல? ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா? அது எடி, அவங்க டார்ச்சை உடைச்சிடுங்க சீக்கிரம்.
அவன் நம்மளையும் காலி பண்றதுக்கு முன்னாடி வாங்கப்பா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஏய் நில்லுங்க. என்னோட பேரு தான் ரவுடி. என்னோட வேலையே திருடுறது. மைண்ட் இட். இந்த தடவை நான் எந்த மாதிரி திட்டம் போட போறேன்னா, ஒரே நேரத்துல இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் திருட போறேன். ஹலோ மிஸ்டர் சுவாமி, எழுந்திருங்க எழுந்திருங்க, தூங்காதீங்க தூங்காதீங்க. நானும் 1000 வருஷம் கழிச்சு தானே இப்ப எந்திரிச்சிருக்கேன். யார் அது? நான் தான் கிங் ஆஃப் ஜூமர்பூர் பேசிட்டு இருக்கேன். உங்க முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னுமா தெரியல? நான் 1000 வருஷம் கழிச்சு தான் எந்திரிச்சிருக்கேன். அதனால இப்ப யாரையும் நான் தூங்க விட மாட்டேன். உங்களையும் நான் பேயா மாத்திர போறேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நாங்க கிளம்புறோம். என்னோட பேரு தான் ரவுடி ரெட்டி. என்னோட வேலையே திருடுறது தான். மைண்ட் இட். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப யாரும் அவங்க வீட்டுக்குள்ள இல்லவே இல்லை. போங்க, ஒரு வீட்டை கூட விடாம எல்லார் வீட்லயும் திருடிட்டு வாங்க. என்னது நடக்கிற டெடி பேரா? நடக்குதா? ஏலியனா? அது ஏலியன் தான். இங்க பாரு, கொஞ்சம் சும்மா இரு. அது ஒண்ணு ஏலியன் இல்ல, ஆளுங்க தான். டெடி பேர் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. ஏலியன் ஏலியன் தான், ஏலியன் தான் அது. என்னையும் அது தூக்கிட்டு போயிடும். நான் இன்னைக்கு அந்த டெடிபீர் கேங்கோட கதைய முடிச்சு தீருவேன். நான் அவங்க கேங்குக்குள்ள ஒண்ணா கலந்து ஒருத்தனையும் விடாம எல்லாரையும் புடிச்சிடுவேன். எஸ். நீ எங்க போயிட்டு இருக்க? அந்த சின்ன பையன் பார்த்தா நம்ம கதை காலி. வாங்க கூட சீக்கிரம். என்ன எங்க இழுத்துட்டு போறீங்கடா? என்ன விடு. ஐயா, என்ன இது? நீங்க எல்லாரும் எந்த வேலையும் செய்யாம ஓடி வந்துட்டீங்களா? இதுதானே சரியான வாய்ப்பு. எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. எல்லாத்தையும் திருடிட்டு வந்திருக்கலாம்ல. ஆனா பாஸ், எங்களால யார் வீட்டுக்குள்ளேயும் போகவே முடியல. அங்க இருக்கிற குடி பசங்க எங்களை பார்த்துட்டாங்க. அந்த பசங்கள்ல ஒரு முரட்டு பையன் இருக்கான். அவன் பேரு சிவா. அடி பொளக்கறான். அடடா, இந்த சிவா இருக்கானே, தேவையில்லாம எதுக்கு நம்மளையே துரத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவனுக்கு நாம யாருன்றத காட்டியே ஆகணும். Hey, you are under arrest. நான் உங்க எல்லாரையும் கைது பண்றேன். ஓ, லட்டு சிங் சார்,
நீங்க எங்களை பிடிச்சிருக்கீங்களா இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை பிடிச்சிருக்கோமா? உங்களை சுத்தி ஒரு வாட்டி பாருங்க சார், அப்புறம் முடிவெடுங்க. ஆஹா, அவசரப்பட்டு வாய் விட்டு நானே மாட்டிக்கிட்டேனே. நான் ஹேண்ட்ஸ் அப்னு சொன்னா நீங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுப்பா. அதை விட்டுட்டு இப்படி ரவுண்டு கட்டக்கூடாது. என்ன கை தூக்கு. இல்ல முடியாது, பண்ண மாட்டோம். இப்போ திருடங்க எல்லாருமே ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லுவோம். எங்க முன்னாடி இப்போ போலீஸ் ஹேண்ட்ஸ் அப் பண்ண போகுது. ஹலோ லட்டு சிங் சார். என்னோட சிவா வந்துட்டான். என்னோட சிவா வந்துட்டான். இப்ப உங்களை அடிக்க போறான். என்னோட சிவா காப்பாத்த வந்துட்டான். ஏய் பொடி பையா, நீ மறுபடியும் இங்க வந்துட்ட. ஆனா உன்னால இங்க இருந்து திரும்ப போக முடியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, அவங்க முகத்துல இருக்க மாஸ்கை எடுத்துடு. அப்பதான் உன்னால அடிக்க முடியும். கொஞ்ச நேரம் வெயிட்டிஸ் பா, உடனே வந்தா எப்படி? இரு இரு இரு, நான் ஒரே ஒரு தடவை டெடி பேர் போட்டுக்கிறேன் ப்ளீஸ். இதுக்கு மேல நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நேரா ஜெயிலுக்கு கிளம்புங்க. அங்க லட்டு சிங் சார் சொல்லுவாரு, நீங்க டெடி பேரை போட்டுட்டு சுத்தணுமா இல்ல சும்மா சுத்தணுமான்னு. ஏ ரவுடி ரெட்டி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அட அடடடடா, சண்டையில ஹேண்ட் கப்பை தொலைச்சிட்டேனே. லட்டு சிங் சார், இதோ இங்க இருக்கு. என்னோட பேரு ரவுடி ரெட்டி. திருடுறது தான் என்னோட வேலையே. மைண்டே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.